வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை கட்டாயம் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், அம்மா, ஒய்ஃபு, இல்லை பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த கட்டாயம் இந்த டாப்பிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பெண்கள் பார்த்திங்கன்னா என்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த வகையான விஷயங்களில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெண்கள் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1970-80கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னாவே ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அப்படியே ஒல்லியாக இருப்பாங்க. 70-80 இல்லை, நான் ஒரு எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 2003-4 அந்த மாதிரி டைம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் பார்ப்போம், நிறைய ஒல்லியாக கர்ப்ப காலத்துக்கு பெண்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரத்த சோகை அந்த மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் சத்து குறைபாடு அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் நிறையா மாறிட்டுருக்கு. ஸோ முக்கியமான தகவல்கள், அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக சர்வே எடுப்பாங்க கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் இருக்கக்கூடிய தகவல் படி 2021ஆம் ஆண்டு சென்சஸில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட, தமிழ்நாடு நல்ல முன்னேறிய மாநிலம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதில் கிட்டத்தட்ட 53% பெண்கள் பார்த்திங்கன்னா ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அனீமியா. இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் விகிதம் பெரிதாக மாறல. 2016-2021 சர்வே கம்பேர் பண்ணும்போது பெரிதாக மாறவில்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களில் ரத்த சோகையால் பாதிக்கப்படுறவங்களோட விகிதம் பார்த்திங்கன்னா 44%-லேருந்து 48% அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் உடல் பருமன் அதிகமாக இருக்குது. 2016-லேருந்து 2021 வெறும் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களோட சதவீதம் பார்த்திங்கன்னா 30% அப்படிங்கிற லெவலில் இருந்து 40% மாறியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 2021 சென்சஸ் படி உங்களுக்கு டேட்டா படி உங்களுக்கு 40% உங்களுக்கு பெண்கள் உடல் பருமனாக இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது, ஆனால் வெயிட் அதிகமாக இருக்காங்க. ஒல்லியாக இருக்கிற பெண்களோட விகிதம் பெருசாக குறையல அல்லது ஏறல. ஸோ சத்து குறைபாடு அப்படியே ரொம்ப ஒல்லியாகி சாப்பாடே இல்லாமல் அதனால் எல்லா ஊட்டச்சத்து குறைபாடு வந்துட்டு இருந்தது அந்த காலம். இப்போ குண்டாயிட்டே போகிறோம், ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது. அவங்களோட உணவு பழக்க வழக்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி கீரைகள் சாப்பிடும் பெண்களோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட்டு நம்ம நிறைய பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய சில இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களை விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ்நாட்டில் தான் காய்கறி கீரைகள் சாப்பிடக்கூடிய பெண்களோட விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ பெண்கள் அவங்களோட நியூட்ரிஷனில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம கட்டாயம் அதை பற்றி நம்ம பேசணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது இந்த அதிகப்படியான உடல் பருமனால் இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் கோளாறு, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இது ரொம்ப அளவில் அதிகமாகிட்டு இருக்குது. சரிங்களா? பெரும்பாலான பெண்கள் மாதவிடாய் கோளாறுகள்னால அவதிப்படுறாங்க. அதுலேயும் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய பேர் குழந்தை பேர் அடைய முடியாமல் கஷ்டப்படுறாங்க. லட்சமாக ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் செலவு பண்ணியும் அவங்களால குழந்தை பேர் அடைய முடிவதில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே இந்த உடல் பருமன், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, ஹார்மோனல் கோளாறு. ஸோ பெண்களுடைய உணவில் நிறைய விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஓவராலாக பெண்கள் உடல் பருமன் ஆண்களோடவே இப்போ அதிக அளவில் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஃபேட் ஸ்டோரிங் அப்படிங்கிறது, நம்ம கொழுப்பு சேகரிக்கிறதுக்கு இன்சுலின்ங்கிறது ஒரு முக்கியமான ஹார்மோன். இது இல்லாமல் அடுத்த ஃபேட் ஸ்டோரிங் ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், கார்டிசால். ஸோ இப்போ நாம் மாவுச்சத்து உணவுகள் அதெல்லாம் அதிகமாக எடுக்கிறோம், உடல் உழைப்பு இல்லை, அதிக ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா உடல் பருமன், இன்சுலின் லெவல் அதிகமாகனால அதிகமாகுது. இதை நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருக்கோம். பெண்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ஏன்னா அவங்களுக்கு பெண் தன்மை காரணம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு கொழுப்பை அதிகமாக சேகரிக்கும் தன்மை உண்டு. உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா உடல் பருமனாகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அதிக அளவில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவங்க உடம்புல இருக்கிறது தான். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது எதுக்காக இயற்கையாக இருக்குன்னா, குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு பால் ஊட்டணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேகரித்து வச்சுக்கிட்டா ஒரு பெண்ணுக்கு ஈவன் வெளியேருந்து சத்து கிடைக்க முடியாதட்டி கூட அந்த கொழுப்பு எரிசக்தியாக மாறிக்கிறதுக்காக அந்த ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. நாம் சத்துள்ளதாக சாப்பிட்றோன்னு ஃபுல்லாக கலோரியாக ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு 20-30 கிலோ அதிகமாகிடுறாங்க. அப்புறம் இருக்கவே இருக்குது
பழி எது மேலே போடுவாங்க, சிசேரியன் பண்ண டாக்டர், சிசேரியன் பண்ண அப்புறம் 20 கிலோ ஏறிச்சும்பாங்க. அது இப்போ பார்த்தா சிசேரியன்னு நார்மல் டெலிவரி எல்லாருமே வந்து ஒரே வகையாக தான் வெயிட் ஏறுறாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் பொதுவாகவே மாவுச்சத்து உணவுகள் மிதமான லெவலில் பெண்கள் உட்கொள்வது நல்லது. ஸோ நம்ம வந்து ப்ரெக்னென்சி எப்போ ஒரு 300 கலோரி எக்ஸ்ட்ரா தேவைன்னு சொல்கிறோம், அப்புறம் வந்து பால் கொடுக்கும்போது ஒரு 500 கலோரி எக்ஸ்ட்ரா தேவைன்னு சொல்கிறோம். உடனடியாக அது ஃபுல்லாக மாவுச்சத்து உணவாகவே சாப்பிட தேவையில்லை. ஆரோக்கியமான கொழுப்பு புரதங்கள் இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா கலோரிகள் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் பொதுவாகவே இந்த ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள் குறைப்பது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெண்கள் இப்போ ஒரு 14-15 வயசு நிறைய வந்து முகப்பரு வரும், ஹார்மோனல் கோளாறுகள், அவங்களுக்கே மாவுச்சத்து குறைக்கும் போது முகப்பரு முதற்கொண்டு மறையுதுங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சின்ன ஒரு முகப்பரு பிரச்சனையிலேருந்து பிசிஓடி பிரச்சனை, அதனால் வந்து குழந்தை பேறு இன்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மாவுச்சத்து உணவுகள் குறைப்பது கட்டாயம் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இனிப்புகள், ஸ்நாக்ஸு இதெல்லாம் கட் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே தானிய வகைகள் 3 வேளையும் ஃபுல்லாக சாப்பிட வேணாம். ஈக்குவலாக நான் இப்போ சொல்கிற மாதிரி சரியான அளவில் புரதங்கள், காய்கறிகள் எடுத்துக்கணும். 2வது புரதங்கள். பெண்கள் வந்து உண்மையாக நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புரதங்கள் தேவையான அளவில் எடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றேம்பாங்க. நான்வெஜ்ஜில் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அந்த கறி குழம்பு தொட்டுக்கிட்டு 2 இட்லி மட்டும் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஊரில் பெரும்பாலும் நான்வெஜ். அதாவது நிறைய பேர் நம்ம கேட்போம், நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் டாக்டர் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தகத்தை நம்பி ஏமாறக்கூடாது. பெரும்பாலான பெண்கள் நான்வெஜ் சாப்பிட்றேன்னா குழம்பு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அந்த பீஸ்லாம் சாப்பிட்ற நிறைய பெண்களுக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லை. அந்த பீஸ்லாம் சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஊரில் அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் நல்லா ஒரு ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ், ஒரு சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ நல்லா ஒரு 200 - 300 கிராம் ஒரு வாரம் ஒரு 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல புரதங்கள் கிடைக்கும். அல்லது முட்டைனா டெய்லி 1 அல்லது 2 ஆல்மோஸ்ட் டெய்லியும் எடுக்கலாம். சைவர்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு சுண்டல் பயிர் வகைகள் அல்லது நட்ஸ், அதுலேயும் பர்டிகுலராக வேர்க்கடலை, சரிங்களா? அதனால் ஒரு 100 கிராமில் 25 கிராம் புரதம் இருக்குது வேர்க்கடலையில், சரிங்களா? அல்லது வந்து பன்னீர் அந்த மாதிரி எடுக்கலாம், அல்லது காளான் எடுக்கலாம், அல்லது சுண்டல் பயிர் வகைகள் ஒவ்வொரு 100 கிராம்லேயும் ஒரு 18 - 20 கிராம் நல்ல புரதங்கள் இருக்குது. இதை வந்து அதிகமாக எடுக்கணும். இதை நம்ம மக்கள் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. இது என்ன கேட்டிங்கனாலும் கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த புரத உணவுகளை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதில் கவனம் செலுத்துங்க. நம்பர் 3 கொழுப்பு உணவுகள். கொழுப்புனாவே நம்ம ஊரில் காத தூரம் மூடுவாங்க, எல்லாம் கேள்விப்பட்டதான். இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருக்கோம். ஆரோக்கியமான கொழுப்புகள் கட்டாயம் எடுக்கணும். இப்போ வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னா நம்ம சாதாரண தேங்காயிலேருந்து, ஒரு வேர்க்கடலையிலேருந்து, அல்லது நட்ஸ் வகைகள்லேருந்து, நம்ம முட்டையோட மஞ்சக்கருவில் வந்து எல்லாமே அவசியம். அதுவும் நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொலின் அப்படிங்கிற சத்து ரொம்ப முக்கியம், அது முட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 சத்துக்களும் வந்து மிக முக்கியம். ஒமேகா 3 சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பமாகும்போதும் சரி, பால் கொடுக்கும்போதும் சரி ரொம்ப வந்து அவசியம். ஒமேகா 3 வந்து பார்த்திங்கன்னா மீனில் கிடைக்குது. உங்களுக்கு EPA, DHA அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வகையான ஒமேகா 3 வந்து மீனில் கிடைக்குது. பட் பெரும்பாலானவங்க இப்போ அசைவம் சாப்பிட முடியல, இல்லை அப்படியே அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள் வந்து சாப்பிட்றது நிறைய பேர்த்துக்கு உண்மையாக சொல்ல போனால் ப்ராக்டிக்கலாக கடினமான விஷயம்தான். ஸோ சிம்பிளாக நிறைய காய்கறிகள், கீரைகள் இயற்கையாக விளைஞ்ச சாப்பிட்டாவே போதும். அதில் இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் வந்து ஒமேகா 3 கொஞ்சம் இது பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுக்கலாங்க. அதில் வந்து நேச்சுரல் ஆல்ஃபா ALA அப்படின்னு சொல்லுவோம், ஆல்ஃபா லினோனிக் ஆசிட், அந்த வகையான ஒமேகா 3 சத்து இருக்கும். அது நம்ம உடம்புக்குள்ளே போய் அதுலேருந்து நம்ம உடம்பால் DHA, EPA அதை வந்து நம்ம உடம்பு வந்து சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஆலிவ் விதை அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம் 10 கிராம் எடுத்தாவே போதும். ஒரு நாளைக்கு தேவையான அந்த ALA நமக்கு வந்து கிடச்சிரும், ஒமேகா 3 சத்துக்கள். ஸோ பொதுவாகவே ஆரோக்கியமான கொழுப்புகளை தாராளமாக இந்த தேங்காய், முட்டை அதெல்லாம் கண்டு ஓடாதீங்க. அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கங்க. அசைவம்லாம் தாராளமாக எடுத்துக்கங்க. அதில் பர்டிகுலராக இந்த ஒமேகா 3 வகையான கொழுப்புகள்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் வந்து நல்லது. அடுத்தது நுண் சத்துக்களில் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். பெண்களுக்கு பொதுவாக நமக்கு மாதவிடாய் ஏற்படுறதுனால அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது ரொம்ப சகஜமாக பார்க்குறோம். ஏன்னா அனீமியா தான் நம்பர் 1 ப்ராப்ளம் லேடிஸ்க்கு, ஏன்னா ரத்தப்போக்கு இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் அதிக இரும்பு சத்து தேவை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு நம்ம நார்மலாகவே ஆவரேஜாக ஒரு 15 மில்லிகிராம் தேவைன்னா, பெண்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு அதுவும் ப்ரெக்னென்சி டைம்லாம் 27 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து ஒரு நாளைக்கு தேவை. மற்ற டைமில் 15 - 20 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் திரும்ப சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பேரிச்சம்பழத்தில், உலர் திராட்சையிலலாம் பெருசாக இரும்பு சத்து கிடையாது. இன்னும் 4 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க இரும்பு சத்து குறைபாடுக்கு அப்படின்னு நினச்சா அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கணும்னா
ஒரு 1.25லேருந்து 1.5 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்டா தான் ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். அது போதாது. சிம்பிளாக 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் அசைவராக இருந்தால் ஒரு நாளைக்கு 300லேருந்து 400 கிராம் நான்வெஜ் சாப்பிட்டா போதும். எல்லா நாளும் சாப்பிட முடியாது. ஸோ மற்ற நாள் என்ன சாப்பிட்றது, அதுலேயும் நான்வெஜ்ஜில் ஈரல் அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு 100லேருந்து 150 கிராம் சாப்பிட்டாவே அந்த தேவையான இரும்புச்சத்து கிடச்சிடும். ஸோ மற்ற நாள் என்ன சாப்பிட்றது, கீரை ஒரு நாளைக்கு 2 கட்டு கீரை உங்களால் சாப்பிட முடியுது. கீரைனா கீரை பொரியலாகவே இல்லை, புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அதுவும் ஒரு கீரை தானே. பல வகையாக ஒரு 2 கட்டு இலை தலைகள் உள்ளே போயிடுச்சுன்னா அதில் ஒரு 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடச்சிடும். அல்லது சுண்டல் பயிர் வகைகள்னால் வேக வச்சு அதுவும் முளைக்கட்டிய பச்சை பயிர் அந்த மாதிரி விஷயங்கள்னால் ஒரு 2 கப்பு சாப்பிட்டா தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் உலர்பழங்களோட அருமையான இரும்புச்சத்து சோர்ஸு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வீக்னஸ். சரிங்களா, ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன, எலும்பில் தேவையான அந்த கால்சியம் இல்லாமல் உங்களுக்கு எலும்புலாம் வந்து பலவீனமாகிறது. பொதுவாகவே பெண்களுக்கு 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அவங்களோட எலும்புகளில் வந்து கால்சியம் வந்து அக்குமுலேட் ஆகும். 45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆன பின்னாடி அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் குறையும் பொழுது இந்த கால்சியம் வந்து எலும்புலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சரியான அளவில் அவங்க கால்சியம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே எலும்பு அந்தளவுக்கு வீக் ஆகாது. 30-40 வயசுலேயே வந்து அவங்களோட கால்சியம் அந்தளவுக்கு உணவில் இல்லை, சரியான முறையில் எடுத்துக்கல, அப்புறம் மற்றபடி ஒரு உடல் பயிற்சி அந்த மாதிரி எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணல, நம்ம மசில் ஸ்ட்ரென்த்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே எலும்புகள் ரொம்ப பலவீனமாகிவிடும். ஸோ அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறது அதுவும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த கால்சியம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம தேவையான ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1200 மில்லிகிராம் கால்சியம் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 ml பாலில் வெறும் 120 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு கப்பு டீ காஃபி குடிச்சிட்டு கால்சியம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். 100 கிராம் கீரைகளில் நல்லா ஒரு 300-400 கிராம் கால்சியம் இருக்குது. ஒரு 100 கிராம் ராகியில் 350 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. சரிங்களா, வேறு பன்னீர் அந்த மாதிரியான சோயா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நிறையவே இருக்குது. ஸோ அகெயின் இது இரும்புச்சத்துக்காக காய்கறி கீரைகளில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெறும் பாலை வந்து நம்பி இருக்க வேண்டாம். அடுத்தது ஃபோலிக் ஆசிட் அண்ட் கொலின். இந்த ப்ரெக்னென்ட் உமன் அந்த சீரீஸ்லையும் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது கீரைகள்லேருந்து காய்கறிகள்லேருந்து பச்சை காய்கறிகள்லேருந்து நிறைய கிடைக்குது. சரிங்களா, அப்புறம் கொலின் அப்படிங்கிற சொத்து முட்டையோட மஞ்சக்கருவிலேருந்தும் சில வகையான நட்ஸ் வகைகள்லேருந்தும் கிடைக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கர்ப்பம் தரிக்கும் முயற்சிக்கும் பெண்களுக்கு இது மிகவும் அவசியமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கருவுக்கு வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லக்கூடிய நரம்பு கோளாறுகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதை வந்து முட்டையோட மஞ்சக்கரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கீரைகள் அவசியம். அடுத்தது மிக முக்கியமாக நம்ம அடிக்கடி ஒரு கவனிக்காமல் விடுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா B12 சத்து குறைபாடு. ரொம்ப அடிக்கடி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து குறைபாட்டை விட B12 சத்து குறைபாட்டினால ரத்த சோகை நிறைய பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு 18 வயசுலாம் நாங்கள் ஓபிடியில் பீடியாட்ரிக் ஓபிடியில் பார்க்குறோம். அதுவும் நல்ல ரத்த சோகை, அதோட காமாலை B12 சத்து குறைபாடில் காமாலையே வந்துடும், ஒரிஜினல் காமாலையே, ஏன்னா ரத்த செல்கள் அழியிறதுனால. ஸோ அந்த மாதிரி காமாலையோட ஒரு பயங்கர சத்து குறைபாடு சோர்வாக வராங்க. அவங்களுக்கு பார்த்தா B12 சத்து குறைபாடு ரொம்ப காமனாக இருக்குது, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு வெறும் இரும்பு சத்து சாப்பிட்டாலோ அல்லது காமாலையை பார்த்துட்டு எப்பவும் போல் வந்து ஏதோ மூலிகைகள் அதெல்லாம் சாப்பிட்டாலோ இது சரியாகாது. பர்டிகுலராக கண்டுபிடிச்சி B12 சத்து குறைபாடு இருக்கான்னு பார்த்து சரி பண்ணுவோம். B12 சத்து குறைபாடு ஏன் வருது? B12 அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அசைவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு சைவர்களுக்கு, அதுலேயும் பால் பொருள் அதிகமாக சேர்த்தாத சைவர்களுக்கு, நனி சைவர்களுக்கு B12 சத்து குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு வந்து மிகவும் அதிகம். ஸோ அதனால் B12 நம்ம கவனம் செலுத்துறது முக்கியம். ஸோ அசைவர்களாக இருந்தால் நல்ல ஈரல் அதெல்லாம் சாப்பிட்ணும், அல்லது மட்டன் அதெல்லாம் வந்து சாப்பிட்டா ஓரளவுக்கு B12 குறைபாடு வராமல் இருக்கும். சைவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் வந்து பால் பொருளில் கொஞ்சம் நல்ல போதிய அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ B12 வந்து பிரச்சனை இருக்காது. அதுவும் முடியாட்டி அட்லீஸ்ட் B12 லெவல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அடிக்கடி B12 சத்து மருந்துகளாக எடுத்துக்கங்க. ஏன்னா வேறு வழிகள் B12 வந்து வேறு உணவுகள் மூலமாக பெரிதாலும் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற வைட்டமின்ஸ் மற்ற தாது பொருட்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லை. ஒரு வைட்டமின் ஏ ஆகட்டும், வைட்டமின் டி, இகே அல்லது மற்ற பி காம்ப்ளெக்ஸு, சரிங்களா, ஸோ அல்லது மற்ற தாது பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே தான் பெண்களுக்கு தேவை. ஸோ அதுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக காய்கறி கீரைகள் சாப்பிட்றது, கலர்ஃபுல்லான கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்றது, காய்கறி கீரைகள் அதிக அளவில் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயம் பயன் தரும். அதில் அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் ஈரல் அந்த மாதிரி சாப்பிட்றது இது கட்டாயம் பயன் தரும்.
ஸோ நான் முக்கியமாக இந்த காணொலியில் ஹைலைட் பண்ண விரும்பினது பெண்களுக்குன்னு எதில் கவனம் செலுத்தணும், எதில் கவனம் செலுத்துறதில்ல, என்னென்ன அவங்க பொதுவாக தவறுகள் பண்ணுறாங்க, என்ன நம்ம சாப்பிட்டோம் சரியாக பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து கவனம் செலுத்த விரும்பினேன். ஸோ சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, மாவுச்சத்து மிதமான லெவலில் எடுங்க, போதிய புரதங்கள் எடுக்கிறதில்ல பெண்கள், அதை வந்து நல்லா தாராளமாக எடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அரௌண்டு ஒரு 60-70 கிராம் புரதங்கள் கட்டாயம் எடுக்கணும். சரிங்களா? ஆரோக்கியமான கொழுப்புகள் சரியாக எடுக்கிறதில்ல, அதுலேயும் ஒமேகா 3 கொழுப்புகள் கொஞ்சம் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமாக இரும்புச்சத்து, கால்சியமுக்கு சரியான உணவுகள் என்னென்னு பார்த்து அதை எடுங்க. ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. B12 மனசில் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி எல்லா விதமான உணவுகளும் ஆரோக்கியமாக கலந்து சாப்பிடுங்க. மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம்.